ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு முதல் ப்ரமோ வந்துருச்சு. இந்த ப்ரமோவில் யாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளுக்கு என்ட்ரி ஆகுறாங்கன்னா நம்ம அருணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உள்ளுக்கு வராங்க. வந்ததுமே அருணோட ஃபேமிலி முத்து மஞ்சரி இவங்களெல்லாம் வச்சு ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்க. அதை பற்றி பிறகு பேசலாம். இந்த இந்த 2 நாள் இந்த ஃப்ரீ டாஸ்கில் ஃபெமிலிலேயே தன்னோட குழந்தைகளோட குறைய சொல்கிறத விட மற்றவங்களோட குறைய அதிகமாக சொல்கிறவங்க தான் பார்த்துருக்கோம். ஆனால் சௌந்தர்யாவோட ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும்தான் சௌந்தர்யாக்கிட்ட உள்ள குறைகளை எடுத்து சொல்லி பொண்ணு மேலே தான் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த டாஸ்க் முடிச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு மனசார நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அருணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஒரு பயமாக, நமக்கு பார்க்குறதுக்கு பயமாக தெரியுது. ஆனால் யாரையும் போட்டு அடிச்சிடுவாங்களோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் என்ன சொல்கிறான்னா, வீட்டில் இருக்க யார் மேலேயாவது முரண்பாடு இருந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அருணோட அப்பா என்ன செய்கிறாருன்னா, எனக்கு வீட்டில் உள்ளவங்க மேலெல்லாம் முரண்பாடு இல்லை, எனக்கு மஞ்சரியோட குடும்பத்து மேலே தான் முரண்பாடு இருக்குது அப்படின்ட்டு மஞ்சரி குடும்பத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பொம்மையை பிச்சு அருண் வீசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு அருண் மேலே வச்ச முரண்பாடை இவர் நியாயப்படுத்தி அவங்கள திட்டி பேசுகிற மாதிரி பேசியிருந்தார். அருணோட அப்பா பெரிய ஆள் தான். ஏன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட் மேலே பிக் பாஸ் முரண்பாடு வைக்க சொன்னார். ஆனால் இவரும் அவங்க குடும்பத்து மேலேயே முரண்பாடு வச்சுட்டு போயிருக்காரு. இது தான் ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு பிறகு முத்துக்குமரனை சொல்கிறாங்க. அதாவது அருண் பேசினதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலை. ஏன்னா அவர் பேசலாம் வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் இல்லையா, அதனால முத்து பேசினது தவறுன்னு முத்துவை ஒரு குறையாக சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.